ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸ் குரூப் 1 மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் இருக்கிற சிலபஸ் கம்பேரிசன். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக் பார்ப்போம். மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்டு இந்தியன் கல்ச்சர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெயின்ஸுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா தான் இருக்குது. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியும் மிடிவல் ஹிஸ்ட்ரியும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இந்தியன் கல்ச்சர் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இதில் எல்லோ கலரில் டார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் ரெண்டுத்துக்குமே பொதுவான டாபிக்ஸ். இந்த ரெட் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் மெயின்ஸ். அப்படி பார்த்திங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், கொலோனிசம் அண்ட் இம்பீரியலிசம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கன்சோலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து யூரோப்பியன்ஸ் வந்தது, அவங்க காலனைஸ் பண்ணது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எக்ஸ்பேன்ஷன்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பேன்ஷன்னா தான் இந்த இதெல்லாம் வரும். ஃப்ரெஞ்ச் ரைவல்ரி எப்படி வந்து ஒவ்வொரு இடமா பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் கன்சாலிடேஷன்னா எப்படி அவங்க பிடிச்சதை அதை கன்சாலிடேட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம். அப்புறம் பாருங்கள், வல்லபாய் பட்டேல் ரொம்ப முக்கியம். இது தான் வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸில் சிலபஸில் வராரு. அதே போல் சுப்பிரமணிய சிவா. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், வல்லபாய் பட்டேலும் சரி சுப்பிரமணிய சிவா இவங்க ரெண்டு பேருமே மெயின்ஸ் டாபிக்ஸில் வராங்க, ப்ரிலிம்ஸில் வரலை. ஓகேங்களா? அதே போல் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்ஸ் இன் இந்தியா ஃப்ரம் 1773 டு 1950 வரைக்கும், அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேருந்து 1950னா நம்ம ரிபப்ளிக் ஆகிற வரைக்கும் ஏற்றப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்ஸை பற்றின அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா டாபிக்ஸ் வந்து மெயின்ஸில் வருது, பட் ப்ரிலிம்ஸில் வரலை. அடுத்து வந்து பாருங்கள், இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் ஆன் சோஷியோ எக்கனாமிக் அஃபேர்ஸ். பிரிட்டிஷ் ஆண்டதால் சோஷியோ எக்கனாமிக் அஃபேர்ஸ் எப்படி மாறி இருக்குது, அதாவது வந்து எக்கனாமிக்லி நம்ம எப்படி மாறணும், அதாவது வந்து கைவினை பொருட்களாக இருந்த நம்ம எக்கனாமி வந்து கம்ப்ளீட்டாக இன்னொரு எக்கனாமியை நம்பி இருக்கிற ஒரு எக்கனாமியாக நம்ம எப்படி மாறணுன்றதெல்லாம் பற்றிலாம் டாபிக்ஸ்லாம் வந்து மெயின்ஸில் வருது. அதே போல் சோஷியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ். சோஷியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ்னால் என்னென்னா ஐயங்காளி மூமெண்ட்ஸ் சொல்லலாம். அதே போல் ஒவ்வொரு பிராந்தியத்துலேயும் நடந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம்ஸ் மூமெண்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரிய சமாஜ், அதே போல் மற்ற பிராந்தியங்கள் நடந்த பிரார்த்தனா சமாஜ், அது மாதிரி பாம்பே மாகாணத்தில், கல்கத்தா மாகாணத்தில், சென்னை, அதாவது மெட்ராஸ் மாகாணத்தில், இல்லை நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர்ன்ற அந்த பாகிஸ்தான், பஞ்சாப் அந்த ரீதியாக இருக்கிற அந்த இந்த இடங்கள் எல்லாமே வந்து சிந்து மாகாணத்தில் ஒவ்வொரு மாகாணத்துலேயும் ஒவ்வொரு சோஷியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதை பற்றிலாம் நம்ம படிக்கிறது வந்து மெயின்ஸில் பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்தது சோஷியல் ரீஃபார்ம் அண்ட் எஜுகேஷ்னல் ரீஃபார்ம் ஆக்ட்ஸ். சோஷியல் ரீஃபார்ம், எஜுகேஷ்னல் ரீஃபார்ம் ஆக்ட்ஸ்னால் என்னென்னா வந்து இப்போ டவுரியை ப்ரொஹிபிஷன் பண்ணதாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு சதியை ப்ரொஹிபிஷன் பண்ணதாக இருக்கட்டும், அதுபோல் எஜுகேஷ்னல் ஆக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெக்காலே கமிட்டி போட்டது, மெக்காலே கமிட்டி என்ன பண்ணாங்க, அடுத்தது அவங்க ரெக்கமெண்ட் பண்ண அந்த எஜுகேஷ்னல் ஆக்ட்ஸு, இதெல்லாம் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின்ஸில் தான் பார்க்க போகிறோம். அடுத்தது எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி இன் இந்தியா. சோஷியல் ஜஸ்டிஸ்ன்ற ஐடியாலஜி எப்படி முதல்ல தமிழ்நாட்டில் உருவாச்சு அப்படின்றதெல்லாம் மெயின்ஸில். ஓகேங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுதான் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸே. பாருங்கள், மெயின்ஸில் வந்து இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆகிட்ட பிறக்கும் ஹிஸ்ட்ரி வந்து கண்டினியூ ஆகும் மெயின்ஸில். அதாவது வந்து நேரு பீரியட்லையோ, அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பீரியட்லையோ, இல்லை இந்திரா காந்தி மேடம் அவங்க பீரியட்லையோ, இல்லை அதுக்கடுத்து வந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் பீரியட்லையோ, இந்தந்த காலகட்டத்தில் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிலாம் நிறையா சொல்கிறோம்ல, இந்த மாதிரியான இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆகிட்ட பிறகு என்னென்னலாம் வருது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம மெயின்ஸில் படிக்கணும். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸுக்கு தேவைப்படாது. அதே போல் ரிலீஜியனை பற்றி, ரிச்சுவல்ஸை பற்றி ரொம்ப முக்கியம். ரிச்சுவல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி, ஆர்கனைசேஷன்ஸ் இங்கே பாருங்கள் ரொம்ப முக்கியம். இது பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் கூட வரும். ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் ஃபைன் ஆர்ட்ஸ், டான்ஸ், ட்ராமா அண்டு மியூசிக், கல்ச்சுரல் பனோராமா அப்படின்றதெல்லாம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசிஆர்டி வெப்சைட்டில் இருக்கும் இதுக்கான கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா. அதே போல் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் கல்ச்சுரல் ஃபீல்டு, அதாவது எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் ஆல் ஃபீல்டு அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரிலிம்ஸில் வரும். பட் கல்ச்சுரல் ஃபீல்டில் மட்டும் இருக்கிற எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் யார் யார் அப்படின்றத பற்றிலாம் மெயின்ஸில் நம்ம படிக்கணும். லேட்டஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டெவலப்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு.
அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின்ஸில் தான் அந்த வார்த்தை வந்தாலுமே அது ப்ரிலிம்ஸ்லேயும் அது அப்ளிகபிள் ஆகும். அதாவது வந்து என்னென்னா ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் புதுசாக பண்ணுறாங்கல்ல, கீழடியாக இருக்கட்டும், இப்போ மற்ற அடிக்கடி நம்ம பண்ணுறோம். இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து $1 million கிட்ட அறிவித்தார். அந்த சிந்து, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கிற ஸ்கிரிப்டை வந்து யார் அதை வந்து ஃபைண்ட் பண்ணுறாங்களோ, அதை டிசிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இதை அறிவித்தார். ஸோ இது போல் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக மெயின்ஸுக்கு மட்டும் வர டாபிக்ஸ். இந்த எல்லோ கலரில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ அப்போ போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு இருக்கிறத ஃபஸ்ட்டு படிக்கிறது பெட்டரான சாய்ஸ். அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ரவீந்திரநாத் தாகூர், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இவர் ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா. காந்தி நமக்கு தெரியும், ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், பிஆர் அம்பேத்கர், இவங்க எல்லாமே வந்து போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் வந்துடுவாங்க. வல்லபாய் பட்டேல் மட்டும் மெயின்ஸில் தான் வருவார். ஓகேங்களா. அப்புறம் வந்து ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிளு, பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோ, சுப்பிரமணிய சிவா வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸில் வருவார், ப்ரிலிம்ஸில் வரமாட்டார். ப்ரிலிம்ஸில் யார் தமிழ்நாடு சார்ந்து வருவாங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் வராரு, வஉசி வராங்க, சி ராஜகோபாலாச்சாரி, தந்தை பெரியார், காமராஜர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே வராங்க. ஓகேங்களா. அப்புறம் நேஷ்னல் ரெனேசன்ஸ் மூமெண்ட். நேஷ்னல் ரெனேசன்ஸ்னால் அதாவது எப்படி நம்ம விழிப்புணர்வு ஆகணும், தொடக்க காலங்களில் எப்படி பண்ணோம், அந்த பற்றின மூமெண்ட்லாம் இருக்கிறதா நேஷ்னல் ரெனேசன்ஸ் மூமெண்ட்டுன்னுவாங்க. அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றி வந்து அது போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு. சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப்டர் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு அப்புறம் அந்த அதெல்லாம். அப்புறம் இந்தியன் கல்ச்சரோட சேலண்ட் ஃபியூச்சர்ஸு, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸு, லாங்குவேஜ், இந்தியா செக்குலர் ஸ்டேட்டு, நேஷ்னல் சிம்பிள்ஸ், இதெல்லாம் போத் மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸுக்கு வரக்கூடியது. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள், எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் வர்றத டாபிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது வந்து பாருங்கள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்து சோஷியோ கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அதாவது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா. ப்ரிலிம்ஸில் மட்டும்தான். மெயின்ஸ்லேயும் ப்ரிலிம்ஸ்லேயும் வர்றது தான் அந்த நேஷ்னல் ரிலேஷன்ஸு, ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல்னால், அதாவது வந்து ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னா என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, இந்த தொடக்க காலத்தில் ட்ரைபல் மூலயமா இல்லை ஒரு இப்போ நம்ம போலிகார், அதாவது வந்து பாளையக்காரர்கள் கழகம் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பிரிட்டிஷுக்கு எதிராக ஒரு அப்ரைசிங் நடந்துச்சு. பட் ஆனால் அது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிராந்தியமாக இல்லை ஒரு ஊர் சார்ந்து இருந்ததால் பெரிய லெவலில் நேஷ்னல் லெவலில் வரல. அதனால் பிரிட்டிஷ் அவங்கள வந்து நம்ம வீழ்த்த முடியல. ஸோ இதை பற்றிலாம் வந்து போத் மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸில். ஸோ ஆனால் நமக்கு ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் என்னென்னா வந்து ஏன்ஷியன்ட்டும் மிடிவலும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து ப்ரிலிம்ஸில் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுடைய ஒவ்வொரு வருஷமும் கூடிய அந்த கூட்டம். ஓகேங்களா. எப்போ 1885 அதுக்கப்புறம் விடுதலை அடைஞ்சு ஒரு 1950 வரைக்கும் நீங்கள் இது எங்கெங்கே மாநாடு நடத்துனாங்க. ஓகேங்களா. என்னது மாநாடு எங்கெங்கெல்லாம் நடத்துனாங்கன்றது கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்பெஷல் மீட்டிங்னு சொல்லுவாங்க, வருடாந்திர மீட்டிங். இதில் வந்து இதை பற்றிலாம் நம்ம படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிப்போம். அதே போல் பகத்சிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வராங்க. ஸோ பகத்சிங் அவர்களை பற்றின ஃபேக்சுவலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. மற்றபடி பாரதியாரோ, வஉசியோ, ஜவஹர்லால் நேரு, காமராஜரோ, மற்றவங்க பார்த்தோம்ல நம்ம ஏற்கனவே மெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாருமே மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் போத்துக்கு வராங்க. அப்புறம் வந்து பாருங்கள், க்ரோத் ஆஃப் சத்தியகிரகா அண்ட் மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து கனடாவில் நடந்த மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸு, நம்ம உள்நாட்டில் நடந்த மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸு, வெளிநாட்டில் நடந்த மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். அதை பற்றிலாம் வந்து அப்புறம் சத்தியகிரகா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும். அதே போல் கம்யூனலிசம்னா அதாவது வந்து மதம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள், அதாவது குறிப்பிட்ட மதம் தான் அப்படின்ற மாதிரி போகணும். அந்த கம்யூனலிசம் எப்படி உருவாச்சு அதை பற்றிலாம் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, எப்படி யார் வந்து பாகிஸ்தான் வேணும்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க, யார் வந்து இந்து மகாசபா உருவாக்குனாங்க, இதை பற்றிலாம் இதெல்லாம் வந்து நம்ம ஃபேக்சுவலாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாருங்கள்,
ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் வேரியஸ் பியர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து பலதரப்பட்ட இடத்துல இருக்கிற ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து பாருங்கள், ஆர்ட்ஸுன்றது வந்து போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் வரும். சயின்ஸு என்னது, அந்த காலத்தில் இருந்து சயின்ஸ். ஓகேங்களா. லிட்ரேச்சர் இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லிட்ரேச்சர். நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம தமிழ்நாடு லிட்ரேச்சர் மட்டும் இல்லை, நேஷ்னல் லிட்ரேச்சர். ஓகேங்களா. ஃபிலாசபி, அப்புறம் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் பிளேசஸ் இன் நியூஸ். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வர டாபிக்ஸுங்க. அந்தந்த இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸில் வர்றது. ஓகேங்களா. அடுத்து அதே போல் பாருங்கள், அடுத்தது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் போத்துக்கும் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸு, தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ்லேருந்து கான்டெம்ப்ரரி டைம்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கிற தமிழ் லிட்ரேச்சரை பற்றி நம்ம ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம எழுத தெரியணும். இது மெயின்ஸு போத் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே வரும். அதே போல் திருக்குறளும் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸுக்கு வரும். பட் திருக்குறளை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக ஃபுல்லாக நம்ம படிக்கணும்னா அது ப்ரிலிம்ஸில் வரும். ப்ரிலிம்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக கம்ப்ளீட்டாக அதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதை பற்றின. அதாவது வந்து செக்குலர் லிட்ரேச்சர், அதாவது வந்து மதச்சார்பற்றதை பற்றி திருக்குறள் என்ன சொல்லுது, ரெலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப், இது அன்றாட வாழ்க்கையில் திருக்குறள் எப்படி ரெலவன்ஸாக இருக்குது. அப்புறம் வந்து ஹியூமனிட்டியை பற்றி என்ன சொல்ல வருது. அப்புறம் யூனிவர்சல் வேல்யூஸ்னால் எல்லா மதம் சார்ந்து, எல்லா மொழி சார்ந்து, எல்லா உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் பொதுவான விஷயங்கள் திருக்குறள் என்ன சொல்லுது. அப்புறம் பொலிட்டிக்கோ எக்கனாமிக் அஃபேர்ஸ், அதாவது வந்து ஒரு அரசன் எப்படி இருக்கணும், அந்த அரசன் வந்து மக்களை எப்படி பார்க்கணும் அப்படின்றது, அதாவது அரசியலை பற்றி பேசுகிறதெல்லாம் திருக்குறள் அந்த அதிகாரங்களாக இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம படிக்கணும். ஃபிலாசபிக்கலாக என்னென்ன கண்டென்ட் இருக்குது திருக்குறளில், அதெல்லாம் நம்ம திருக்குறளுக்கு பார்க்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக வந்து இது போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் இருக்குது. ஏர்லி அஜிடேஷன்ஸ் அகெயின்ஸ்டு பிரிட்டிஷ் ரூல், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி அப்ரைசிங்னு இருக்குது, இங்கே அஜிடேஷன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் போத்துக்குமே தான் எடுத்துக்கணும், அது ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் வராது. பட் இங்கே பாருங்கள், இதுதான் ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும் நம்ம. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் இருக்கிற ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ யார் வருவாங்க, அஞ்சலை அம்மாவிலேருந்து தில்லையாடி வள்ளியம்மையிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஓகேங்களா. அப்படி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு போராடின உமன்ஸை பற்றி முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்களிருந்து நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க ஒட்டு மொத்தமாக இவங்களை கம்பைனாக வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை இயக்கத்தை பற்றி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும். அப்புறம் ரொம்ப 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 முக்கியம் பேரறிஞர் அண்ணா. ஓகேங்களா. அண்ணாவை பற்றி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிலிம்ஸில் மட்டும்தான் அண்ணா வரார். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் மொத்தமாக பார்க்குறதுல என்னென்னா வல்லபாய் பட்டேல், ஓகே என்னங்களா, வல்லபாய் பட்டேல் வந்து மெயின்ஸுக்கு வராரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் யார் வராங்க மெயின்ஸுக்கு, சுப்பிரமணிய சிவா. ஓகேங்களா. இவங்களாம் வந்து மெயின்ஸுக்கு வராங்க. அதே போல் ப்ரிலிம்ஸுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் நேஷ்னலில் யார் வராங்கன்னா பகத்சிங். மெயின்ஸுக்கு யார் வராங்க அப்படின்னு அதாவது தமிழ்நாடு லெவலில் யார் ப்ரிலிம்ஸுக்கு வராங்கன்னா அண்ணா. பகத்சிங்கும் அண்ணாவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு, பட்டேல் அவர்கள், அதாவது வல்லபாய் பட்டேலும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு வராங்க. ஓகேங்களா. அதே போல் இப்போ தமிழ் சொசைட்டி சம்மந்தப்பட்ட ஹிஸ்ட்ரியில் வந்து மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ தமிழரோட தொடக்கம் எப்படி, பாம் லீஃப்டு மேன்ஸ்கிரிப்ட்னா அதாவது வந்து பனையோலை, அதை பற்றி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் பார்ப்போம். ஸோ இதில் மெயின்ஸ் டாபிக்ஸில் கொடுக்கும்போது அந்தந்த குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸும் கொடுப்பாங்க. அதனால் இப்போ வந்து ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி, கொந்தகை, மணலூர், சிவகலை, இவங்களை மார்க் கேட்டாலோ இல்லை ஒரு 15 மார்க் கேட்டாலோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எழுத தெரியணும் ஒவ்வொரு இடத்த பற்றியுமே.
ஓகேங்களா. போத் ப்ரிலிம்ஸுக்கும் எழுத தெரியணும், மெயின்ஸ்லேயும் அந்த ப்ரிலிம்ஸ்லேயும் கண்டென்ட்டு அதாவது ஃபேக்சுவலாக இருக்கணும். மெயின்ஸ் எழுத சொன்னாலும் அதை அனலைஸ் பண்ணுற கண்டென்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஆனால் இது கம்ப்ளீட்டாக மெயின்ஸுக்கு மட்டும் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தாங்க ரொம்ப முக்கியம். தமிழ் சொசைட்டி அண்ட் த கண்டிஷன் ஆஃப் பிஸ்னஸ், சங்கம் ஏஜ், மிடிவல் ஏஜ், மாடர்ன் ஏஜ், இந்த 3 ஏஜ்லேயும் இருக்கிற தமிழர்களோட பிஸ்னஸ், வணிகம், தமிழர்களோட வணிகத்தை பற்றி பேசுகிறது. ஓகேங்களா. வணிகத்தை பற்றி பேசுகிறது தான் மெயின்ஸ். ஸோ அப்போது ஒரு கொஷின் கேட்கலாம், தமிழர்கள வணிகம் வந்து சங்க காலத்துலேருந்து இது தற்காலம் வரைக்கும் எப்படி மாறுபட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. வணிகம் பண்ணுறதுக்காக தான் தமிழர்கள் வந்து பறந்து விரிஞ்சு பல இடத்துல போய் பண்ணாங்க. நம்ம மலேசியா வரைக்கும் போயிருப்பாங்க, இங்கே அரபிக்கு அந்த பக்கம் எகிப்துக்கு போயிருப்பாங்க, ஈவன் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கதா சொல்கிறாங்க ஆராய்ச்சியில். ஓகேங்களா. ஸோ தமிழரோட வணிகத்தை பற்றி பேசுகிறதுனா என்னது, மெயின்ஸ் டாபிக்ஸில் தான் தமிழரோட வணிகம் வருது. ஓகேங்களா. அடுத்தது வந்து பாருங்கள், தமிழ் டயஸ்போரானா தமிழர்களோட டயஸ்போரானா அதாவது வந்து தொற்று வர்ற தமிழர்களை பற்றி எங்கெங்கெல்லாம் பறந்து விரிஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ மலேசியா வாழ் தமிழர்கள், சிங்கப்பூர் வாழ் தமிழர்கள், ஸ்ரீலங்காவில் இருக்க தமிழர்கள், லண்டன் தமிழர்கள், கனடா தமிழர்கள், அமெரிக்கா தமிழர்கள்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா தமிழர்கள், மொரீஷியஸில் இருக்கிறாங்க, மால்டீவ்ஸில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இது மாதிரி சொல்லிட்டு நிறைய இடத்துல பறந்து விரிஞ்சு இருக்கிற தமிழர் தொற்று வர தமிழர்கள் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்கெல்லாம் எந்தெந்த தமிழர்கள் என்னென்ன சாதிச்சிருக்கிறாங்க, வெளிநாட்டு வாழ் தமிழர்களோ அதை பற்றிலாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் தமிழ் உருவாக்கம், என்னது மாடர்ன் தமிழ் எப்படி உருவாச்சு. ஸோ மாடர்ன் தமிழ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மாடர்ன் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எழுத்துக்களை எடுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து புது தமிழ் வார்த்தைகள்லாம் அதாவது வந்து இருக்கும். பெரியார் வந்து சின்ன திருத்தம் பண்ணார் அந்த எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க நிறைய மாரி. அதுபோல் பிரிண்ட்டு முதல்ல பிரிண்டில் வந்த தமிழ் நாவலோ இல்லை தமிழ் புக்கோ எதுன்னு கேட்பாங்க. எடிஷன், ஓகேங்களா. ட்ரான்ஸ்லேட் பண்ணது எது, ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸை, ஓகேங்களா. கம்ப்யூட்டர் அண்டு மீடியா, ஓகேங்களா. இப்போ அப்படின்னு இதை பற்றி இந்த டாபிக்ஸ்லாம் மெயின்ஸில் வருதுங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் ப்ரிலிம்ஸுக்கும் வருது, மெயின்ஸுக்கும் வருது. அதே போல் சயின்ஸ் அண்ட் கல்ச்சர், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் போத்துமே வந்து ப்ரிலிம்ஸு மெயின்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவ் வரும். ஸோ மியூசிக், ட்ராமா அண்ட் அதர் ஆர்ட்ஸ் வந்து போத் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் வரும். அந்த இது விரிவாக்கமாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த டாபிக் வந்து ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எது வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம மெயின்ஸுக்கு படிக்கணும், எது வந்து ப்ரிலிம்ஸுக்கு படிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அதாவது வந்து நம்ம சிலபஸை அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது அந்த சிலபஸில் இருக்க டாபிக்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோ இல்லை ஒரு டெஸ்ட் சீரீஸோ நம்ம அட்டன் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. என்னோடய பேர் சிவபிரசாந்த். நான் ஆல்ரெடி குரூப் 2, குரூப் 4 கிளியர் பண்ணிவிட்டு ஜாபில் இருக்கிறேன். குரூப் 1க்காக படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா. இந்த சேனல் பேர் வந்து கீவேர்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் தொடர்ந்து நம்ம வீடியோ போடுவோம். என்னென்ன இப்போ நம்ம குரூப் 1 வந்து ஜூன் 15க்கு வருதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்றத பற்றிலாம் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களில் நம்ம போடுவோம். தேங்க்யூ. மேலும்